ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக் மான்வாவோட 79வது எபிசோட தான். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க லைக்கை போட்டா ஒண்டிதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு குறைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல டைமென்ஷனையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது ஒரு உலகம் இருக்கு, வாட்டரால உருவான ஒரு உலகம், ஃப்ளோட்டிங் பிளானட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இப்போ நம்மளுக்கு தெரியும். மாதிரி மல்டி டைமென்ஷன்லாம் இருக்கு. இது ஒரு என்லெஸ்ஸான ஒரு மேப் மாத்தான் இந்த குரோனோ உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கும் மேல இது வரைக்கும் நம்ம பார்க்காத அன்னோன் பவர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ எல்லா யூசர்ஸும் அங்க வந்து ரெடியா இருக்காங்க ஆக்ஷனுக்கு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா இப்போ குரோனோ உலகத்தோட ஒரு நியூ உலகத்தை அவங்க பாக்குறாங்க. அதாவது மாஸ்டர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்காகவே இவங்க பார்ட்டி எல்லாம் ஜாயின் பண்ணி ஒன்னா லெவலப் எல்லாம் பண்றாங்க. பேரு நம்ம ஹீரோ மாதிரி ஏதாச்சும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்பன்ஸை வச்சு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண பாக்குறாங்க. சில பேர் அங்க பார்ட்டி எல்லாம் ஜாயின் பண்றாங்க. அதனால நம்மளும் ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்ணணும். அதாவது பார்ட்டின்னு சொன்னா ஒரு பார்ட்டியில ஒரு 4 பேர் இருக்கணும். கிரிக்கெட்ல ஒரு ஷாக் ஆகுறா, என்னது 4 பேரா? ஆமா, சீசன் 2 வந்து ஆரம்பிச்சிச்சு. இம்பார்ட்டன்டா நிறைய பேர் லெவலப் ஆகுறதுக்கு நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. சோ அதனால நம்ம வந்து பார்ட்டியை கிரியேட் பண்ண போறோம். 4 பேர் நம்மளோட பார்ட்டியில இருப்பாங்க. அடே நீ வந்து என்னடா சொல்ற? நீ ஒருத்தனே போதும் இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன? நான் ஒன்னும் சொல்லல. பீட்டா சர்வர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்படிதான் இருக்கு. வந்து இதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன் என்ன விஷயம்னு. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம பார்ட்டி மெம்பரை கூடிய சீக்கிரத்துல பார்க்க போறோம். அவங்க தான் இந்த 4th பார்ட்டி மெம்பரா இதுக்கு இருக்க போறாங்க. நம்ம இப்ப பார்த்தோம்ல, இந்த சீ கிரியேச்சரா இருக்கிற இந்த கைசர், இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க வர போறாங்க. கண்டிப்பா நம்ம வந்து 4வதா ஒரு பார்ட்டி மெம்பரை வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படின்னா என்ன? நீ வந்து யாரோ ஒருத்தங்க மைண்ட்ல வச்சிருக்க. யார் அது? ஆல்ரெடி நீ இருக்க, நான் இருக்கேன், அடுத்தது லூனா இருக்கா. அவ்வளவுதான். யாரு வருவா லாஸ்ட் மெம்பரு? அங்க இல்ல ஹாக்காயா? அப்படின்னு தான் லூனா யோசிக்கிறா. ஈவன் அவங்க என்பிசி கேரக்டர்ஸ் அவங்களையும் எடுக்கலாம். நம்ம ஸ்லாத், ஏஞ்சல் பொண்ணு, அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அதாவது நீ யாரை தேர்ந்தெடுக்க போற? இல்லைன்னா நம்ம ரியல் லைஃப்ல பார்த்த அந்த சாக்கோ அந்த பொண்ணு, இல்ல அந்த மொட்டை அந்த தெரபிஸ்ட் அவனா? திடீர்னு ஒரு சவுண்ட் வந்து ஹி ஃபூலிஷ் ஹியூமன்ஸ். உங்களுக்கு தெரியலையா? அதாவது ஃபைனலா உங்களோட பார்ட்டி மெம்பர் அவன் வந்து உன்னோட முன்னாடி தான் இருக்கான். அது வேற யாரும் இல்ல, அது நான் தான், யூரஸ் ஆகியனா. அதாவது 2 தலையோட இருக்கிற ஒரு டிராகன். கேட்டல ஒரு ஷாக் ஆகுறா. அப்பனா நம்ம யூரஸ் தான் நம்ம பார்ட்டி மெம்பரா? இல்ல, அவன் வந்து சும்மா விளாடுறான். அவன் வந்து எப்படி பார்ட்டி மெம்பரா இருக்க முடியும்? ஏன்னா நல்லா யோசிச்சுப்பாரு. ஏன்னா யூரஸோட சோல் வந்து என்னோட அட்டாச் ஆயிருக்கு. அப்படி பார்த்தா என்னால அவனை சமன் பண்ண முடியும். ஒரு பெட்டு மதான் எனக்கு. ஆமா நீ சொல்றதோ கரெக்ட் தான். இப்போ கடைசியா நம்மளுக்கு ஒரு பார்ட்டி மெம்பர் தேவை. அந்த பார்ட்டி மெம்பர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். லாஸ்ட் பார்ட்டி மெம்பர் யாருன்னா, யார தெரியுமா நம்மளோட பார்ட்டி மெம்பர்ல சேர்க்க போறேன் அப்படின்னு நாங்க பார்ட்டி மெம்பரோட பேரை சொல்றான். ஆனா அது நம்மளுக்கு காட்டல. அப்படியே விட்டுறாங்க. இது ஒரு சஸ்பென்ஸாவும் இருக்கும். இதுக்கப்புறம் நார்த்தன் கான்டினென்ட்ல ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு முன்னாடி ஒரு பர்சன் சொல்றான், பாருப்பா இங்க வந்து யாரு வந்திருக்கான்னு நான் எதிர்பார்க்கல. சீசன் 2ல நான் உன்னை இங்க பாப்பேன்னு. இவ வந்து டாப் 5 அலையன்ஸ் கில்டோட ஒரு மெம்பரா இருக்கா. இவளோட பேரு சாண்ட்லியா. நான் வந்து உன்னை ஃபைனலி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்க்கல நீயும் இங்க வந்திருப்பேன்னு. ராகான். நம்ம இவனை ஷார்ட்டா கானனே கூப்பிடலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னடா இது திடீர்னு இவங்க 2 பேரை காட்டுறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போக போக எல்லாமே உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த ராகான் இருக்கான்ல, அவன் இந்த ரேரான பெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவான். அவன் என்ன பண்ணிருப்பானா, இந்த பொண்ணோட ஒரு பெட்டை அழிச்சிருப்பான். இந்த சாண்ட்லியும் சொல்றான், நான் எதிர்பார்க்கல நீ வந்து இப்படி பண்ணிருப்பேன்னு. அதனால நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. சீசன் 1ல உன்னை எங்கெங்கயோ தேன, ஃபைனலி நீ மாட்டிக்கின. இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. அப்படியே சம வேகமா தாக்குறா. இதனால அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அப்படியே இறந்து போறாங்க. நான் எதிர்பார்க்கல நீ வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்க. நான் எனக்கு கீழே இருக்கவங்கள எவ்வளவு சீக்கிரத்துல நீ போட்டு தள்ளுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஏன்னா அவங்களோட லெவலும் 200க்கும் மேல இருக்கு. சே, ஜஸ்ட் மிஸ், நீ வந்து தப்பிச்சிட்ட. நான் இந்த வாட்டி உன்னையும் நான் சேர்த்து கொள்ள போறேன். ஓ அப்படியா? எனக்கு இப்போதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு புரியுது உனக்கு வந்து அனிமல்ஸ் அவ்வளவு பிடிக்கும்னு. நான் வந்து உன்னோட பெட்டா இருக்கிற அந்த விஷயத்த கொன்னுட்டேன். இது வந்து உன்னோட தலைக்குள்ள அப்படி ஏறி இருக்கோ. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட வேலையே அதுதான். அதை கேட்டாவ இன்னமும் கடுப்பாவரா. அங்க கடுப்பெத்துற விதமா இன்னமும் சொல்றான், இது ஒண்டியில ஏகப்பட்ட அனிமல்ஸ் நான் இன்னமும் கொண்டு தான் இருக்கேன். அதனால அவ கோவத்தோட உச்சத்துக்கு போய் அப்படியே தாக்க வரா. அவ ஒரு ஸ்கில்லையும் பயன்படுத்துறா, ஸ்பியர் ஸ்டாம்னு. அதனால ஏகப்பட்ட முறை அப்படியே குத்த முடியுது. அவ தாக்குற ஒரு தாக்குதலும் அங்க படவே இல்ல. அங்க காணும். அப்படியே பின்னாடி ஓடி போயிடறான். அந்த பொண்ணு யோசிக்கிறா. அங்க அந்த பொண்ணு யோசிக்கிறா, இவனால எப்படி என்னோட ஒரு மூமெண்ட்டையும் டாச் பண்ண முடியுது? நீ வந்து தப்பான ஆளுக்கிட்ட வந்து சண்டை போட்ட. அதனால ஒன்னும் நான் விட்டு வைக்க போறதில்ல. அப்படியே கழுத்தை பூச்சி நெரிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு வலிக்குது. வந்து என்ன நம்புற? அதாவது உன்னை கம்பேர் பண்ணா நீ வந்து என்ன நம்புற? உன்னை கம்பேர் பண்ணா மத்த யூசர்ஸ் அவங்க என்ன வீக் நம்புறியா? அதுதான் உன்னோட பெரிய தப்பு. ஏன்னா அப்படி யாருமே இல்ல. அதே மாதிரி கேம்குள்ள அனிமல்ஸுக்கு ஃபீலிங்கை உருவாக்க
பாக்குற பத்தியா, இதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இது ஒரு சாதாரணமான கேம் தான். அப்படியே அவன் தள்ளி வர்றான். அந்த பொண்ணு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் விடுறான். நான் எதிர்பார்க்கல இவன் இன்னும் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இருங்க, இது என்ன பில்டிங்? இதுதான் அவனோட ஹைடோட்டோ. அந்த சைட்ல பாக்குறா, சைட்ல ஏதேதோ பொம்மை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தொங்குது. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க பிங்க் கலர்ல ஒரு மிருகத்தோட தலை இருக்கு. இந்த மிருகம் தான் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. பார்த்து அவ உறைஞ்சு போயிடறா. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிருகத்தை அவ சின்னதா பார்த்தா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ அதோட தலை ஒண்டி அவன் தொங்க வச்சிருக்கான். இதனால அவ ஓன் அழுவுறா. கடைசியா மிஞ்சிருக்கிறது அந்த மாஸ்டரோட தலையும் கொடுத்த அந்த பெல்லும் ஒண்டிதான். அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருந்தாங்க அதெல்லாம். ஆனா இப்போ எதுவுமே இல்லாம போயிடுச்சு. இப்போ அதை ஒரு பொம்மை மாதிரி அவன் தொங்க விட்டுருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். அவனை நான் விட்டு வைக்க போறதில்ல. என்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அவன் அழிச்சிட்டான். இப்பயும் ப்ரே பண்றேன், நீ ஒண்டி உயிரோட இருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா நம்பிக்கையும் வேஸ்டா போயிடுச்சு. இப்படி இவ கட்டி போச்சு நழுவலா. அங்க திடீர்னு அவன் வயிற்றிலே குத்திடுறான். என்ன, நான் குத்தின தாக்குதல் அது எப்படி இருக்கு? அதாவது உன்னோட ஃபேமிலி செத்து போன மாதிரி இப்படி அழுவுற. இது சாதாரணமான கேம் தான். கேம்ல இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸை நீ காட்டக்கூடாது. அந்த குத்தின குத்துல ரத்தமும் அப்படியே அது மேல படமா? அந்த மாஸ்டர் தன்னால அழுது அப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்டுறாங்க. இதுல எதுக்கு இவ ஃபீலிங்ஸை நுழைக்கிறாளோ? இது ஒரு சாதாரணமான கேம். இதுல டிராமா பண்றது இது சுத்த வேஸ்ட். மத்தவங்களும் வராங்க. பாஸ் என்ன ஆச்சு? இங்க சொன்ன மாதிரியே நாங்க கொண்டு வந்துட்டோம். அதை இங்க ஏதாச்சும் பிரச்சனை போதா பாஸ்? இல்ல இல்ல, எதுவும் பிரச்சனை இல்ல, எல்லாமே ஓகே தான். என்ன கொஞ்சம் பிரச்சனையாச்சு, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். ஓ அப்படியா பாஸ், நீங்க சொன்ன அந்த விஷயத்த நான் கொண்டு வந்துட்டேன். நீங்க சொன்னது இதுதானே? அந்த விஷயத்த அவன் கொண்டு போய் காட்டுறான். அது ஒரு சின்ன அழகான ஒரு மிருகம் தான். உல்ஃபோட ஒரு பப்பி தான். அதோட லெவலு, அதோட பேரு எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்கு. இதை பார்த்தோன்னே அவன் அப்படி சிரிக்கிறான். என்ன பாஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? இதை நல்ல விலைக்கு நம்மளால விற்க முடியும். இல்ல நீ என்ன யோசிக்கிற, நான் இதை போய் விற்பேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பேல, இதை நான் விற்க போறது இல்ல. அப்படியே அந்த கியூட்டான கிரியேச்சரை தொந்து விடுறான். அப்படியே இவன் ஸ்மைல் பண்ண அது அப்படியே ஏமாந்து போதா. ஒரு வாய்ப்பை வச்சு பயங்கரமா அடிக்கிறான். இதனால பாவம் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க விட்டு கொடுக்காம, இந்தா வச்சுக்கோ, இன்னமும் வாங்கிக்கோ. நான் நினைச்சதுதான் பாஸ் அதை விற்கலனா கண்டிப்பா இதே மாதிரி தான் மாஸ்டரை எப்படி அவங்க தொங்க விட்டாங்களோ அதே மாதிரி இதையும் அவங்க தொங்க விட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் கொஞ்சம் பிளே பண்றாரு, வேற எதுவும் இல்ல. இதே மாதிரி அவன் தாக்கும் போதே சொல்றான், அப்படிதான் செத்துப்போ, நீ இன்னமும் சாகலையா? இது எனக்கு ஜாலியா இருக்கு, சீக்கிரம் செத்துப்போ. என்ன உன்னோட நிலைமையும் அங்க இருக்கிற மிருகமா தான் மாறப்போகுது. இவன் சிரிக்கிற சவுண்ட் ஒண்டி தான் அதுக்கு கேட்டுனே இருக்கு. யாரோ ஒருத்தங்க வராங்க. இதனால அவன் ரொம்ப கடுப்பா வரான். யார் அதுன்னு பார்த்தா ஹீரோ தான். அவன் வந்தோடனே எதுவுமே சொல்லாம மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்க, இதனால அவன் எங்கேயோ போய் விழுறான். அவனோட பல்லெல்லாம் அப்படியே காணாம போயிடுது. பாக்குற மத்தவங்களுக்கு எதுவுமே புரியல. யாரா இவன் வந்தோடனே பாஸை அடிக்கிறான்னு. அடிச்ச அடியில பாஸோட ஒட்டுமொத்த பள்ளியும் அங்க காணும். சின்ன பையா, உனக்கு எதுவுமே ஆகல. நான் இங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். இப்படி இங்க இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். ஆமா பீஸ், அது ஒரு குட்டி பப்பியா? இததான் இதுக்கு முன்னாடி நீ பேசினிருந்தியா? ஆமா, இத பத்தி தான் நான் பேசினேன். நம்மளோட லாஸ்ட் பார்ட்டி மெம்பர் அது இதுதான். இதோட பேரு பீரோ. ஆனா இதோட லெவல் நம்மளுக்கு தெரியல. அது பீரோவா? இத பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்படல. நீ என்ன இத பீட்டா சர்வர்ல மீட் பண்ணியா? ஆமா அதேதான். நான் இதுக்கு முன்னாடி இவனை எப்படி பார்த்தனோ அவன் இப்ப அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த இதுல உன்னோட பாடி நெகட்டிவ் எமோஷனால அப்படியே கவர் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இவன் ஒரு கொடூரமான மாஸ்டரா இருந்தான். ஏன் லூனா வழி அங்க எதுவுமே பண்ண முடியல. லூனா போனதுல லூனா செத்து போனதுதான் மிச்சவங்க. என்னது ரோச் லேடி, அப்பனா நீ அங்க செத்து போயிட்டியா? ஆமா, என்னால அங்க எதுவுமே பண்ண முடியல. இந்த சைடு ஹீரோவும் சொல்றான், என்னப்பா நீ எழுதிட்ட போல. ஹீரோவோட அந்த அழகான முகத்தை பார்த்து அதுக்கு போன வாட்டி நான் அதே விஷயம் தான் ஞாபகம். ஏமாத காணும் ஏமாத்திருப்பான். அதனால அது இந்த வாட்டி ஹீரோவோட கைய பயங்கரமா கடிக்குது. அட பீஸ், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது உன்னோட கைய கடிக்குது. இல்ல பரவாயில்ல, என் கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் அது இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ண வேலையால இதுக்கு ஒரு டிராமா உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சிரிச்சு ஏமாத்தி இருக்கான். கவலைப்படாதடா சின்ன பையா, உனக்காக நான் அவனை அடிக்க போறேன். உன்னியே அவன் இப்படி பண்ணல. பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது, ஆமா யாரு இவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி என்னையும் இவங்க தாக்கிட்டாங்க. அந்த பையனை விட்டு வைக்க கூடாது. அந்த பையனும் மத்தவங்கள மாதிரி தான் போல. அந்த பொண்ண மாதிரியே இவனுக்கும் கேமுக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியல போல. லவ் லூனா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னமும் ஆளு உயிரோட இருக்கு. அங்க இப்பதான் ஹீரோவை பத்தி அவனுக்கு தெரிய வருது. ஹீரோ தான் இதுக்கு முன்னாடி இந்த கோஸ்டை கிளியர் பண்ணா. ஒன்னையே கிளியர் பண்ணவன் அவன் தான் தெரிய வந்தோம். அதை பெருசா அவன் ஏத்துக்கல. கிளியர் பண்ணிருக்கலாம், அதுக்குன்னு நீ பெரிய ஆளாயிட மாட்டேன். ஏன்னா மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு மிஸ்டேக்கை திரும்ப பண்ணுவாங்க. அங்க திடீர்னு அவன் மறைஞ்சு போய் அப்படியே ஹீரோவோட கழுத்தை பிடிக்கிறான். நீ ஃபேமஸா இருக்க, அதுக்காக நான் என்ன பயப்படணுமா? நீ என்ன நம்புற? யூசர்ஸ் அவங்க உன்னை விட ரொம்ப
வீக் நம்பரியா? ஒரு சில்லியான கோஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்க, அதனால ஒன்னும் நீ பெரிய ஆள் இல்ல. திடீர்னு அவனோட முகமே மாறுது. நான் ஹீரோ அங்க கையை முறுக்கி விட, இதனால அவனோட கையை அப்படியே வலிக்குது. அடே நீ என்னடா பண்ற? என்னோட கையை அது. ஏய் உனக்கு புரியுதா? நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்றேன். உன்னை அவன் அடிச்சால அதுக்காக தான். இன்னமும் நான் ஆரம்பிக்கல. உன்னை அவன் அடிச்சதுக்கு டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு அவனுக்கு கொடுக்கணும். கேட்ட அந்த சின்ன பப்பியே ஷாக் ஆகுது. சைடு அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. ஏன்னா அவனோட கையை அது ரொம்ப வளைஞ்சு போய் கிடக்குது. அடே என்னோட லெஃப்ட் ஆர்ம் அப்படி என்ன பண்ண? இந்த அளவுக்கு கொடூரமா மாத்தி வச்சிருக்க. ஆமா இல்லையா பின்ன? இப்போ உன்னோட ரைட் ஆர்ம் இதை ஒண்டி விடாம உன்னோட காலு கையை இது எல்லாத்தையும் நான் உடைக்க போறேன். அதனால உன்னோட காலு கை எல்லாமே ஒரு மாறி ஆயிடுது. மத்தவங்களும் பயந்து போய் கத்துறாங்க. ஆமா யாரு இந்த ஈவிலான பீஸ்ட்? நீ பண்ணது போதும், நிறுத்துறியா? என்னப்பா அதுக்குள்ள நான் நிறுத்தணுமா? நான் உனக்கு இன்னமும் 10 விரல் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உடைக்க தேவையில்லையா? இந்த சீன்லயே அவன் பயங்கரமா கத்துறான். இதனால எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. இதை பாக்குற லவ் லூனா அவங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியல. பப்பியும் கிட்ட வந்து, ஆமா என்ன ஆச்சு? நீ ரொம்ப ஜாலியா இருக்கியா? என்ன நான் உனக்கான ரிவெஞ்சா கொடுத்துட்டேன். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏதோ உன்னோட அண்ணன் நான் ப்ரொடெக்ட் பண்ண எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாதிரி தானே இருக்கு. அதுவும் அப்படியே லிக் பண்ணுது. லவ்வும் சொல்றா, நீ பாத்தியா? அது போன வாட்டி கடிச்ச மாதிரி இப்ப அது கடிக்கல. உங்க சிஸ்டம்லயும் ஒரு விஷயம் ஷோ ஆகுது. ஃபைனலி பீரோவோட அஃபெக்ஷனை கெயின் பண்ணியாச்சு. அதனால ஹிடன் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. அங்க ஒரு பயங்கரமான வெளிச்சம் அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பீரோ அந்த குட்டி விலங்கு அது இப்போ ஒரு பீஸ்டா மாறி நிக்குது. இப்போ மனுஷ மாதிரி இருக்கு. அதுதான் பீரோட ஹியூமன் மோட அதோட லெவல் அது நம்மளுக்கு தெரியல. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இப்போ ஒரு ஹியூமன் மோட்ல அது நிக்குது. ஒரு ஈவிலான பீஸ்ட் இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். மறக்காம ஒரு லைக் கீழே போட்டுருங்க. இந்த எபிசோடு கொஞ்சம் போரிங்கா போயிருக்கலாம். இதுக்கப்புறம் இவங்களை நோக்கி தான் போவோம். அதனால வேற லெவல்ல போகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.